ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுவதால் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கோயம்பேட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டதை அடுத்து கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளையும் கிளாம்பாக்கத்தில் இருந்து நேற்று நள்ளிரவு வரை தடை செய்யப்பட்டிருந்தது. இன்று முதல் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்க அனுமதி அளித்திருந்தார்கள். ஆனால் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் ஈசிஆர் மார்க்கமாக செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளும், சென்னையிலிருந்து வேலூர் உள்ளிட்ட மேற்கு மார்க்கமாக செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள், சித்தூர் ரெட்டில்ஸ் வழியாக வடக்கு மார்க்கமாக செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளும் வழக்கம் போல கோயம்பேடு ஆம்னி பேருந்திலிருந்து தொடர்ந்து இயக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டும் கிளம்பகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு 7:30 மணி அளவில் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது. காவல்துறை உதவியுடன் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆம்னி பேருந்து நிலையம் முழுமையாக மூடப்பட்டிருந்தது. தற்போது வரை இந்த பகுதியில் காவல்துறையுடைய பாதுகாப்பு விலக்கப்படவில்லை. ஒரு ஏசி தலைமையில 10க்கும் மேற்பட்ட கோயம்பேடு போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று இரவு இங்கு வரக்கூடிய பெரும்பாலான பேருந்து பயணிகளும் மின்னலுக்கு ஆளாகியிருந்தார்கள். குறிப்பாக மாநகர பேருந்துகள் மூலம் கிளாம்பாக்கத்திற்கு நேற்று இரவு இலவசமாக அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். இருந்தபோதும் தொடர் விடுமுறை காரணமாக அதிகப்படியான பொதுமக்கள் கோயம்பேடு பகுதிக்கு வந்ததால் போக்குவரத்து நெரிசலும் நேற்றைய தினம் ஏற்பட்டிருந்தது. அதே போல சிஎம்டி அதிகாரிகளுடனும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நேற்றைய தினம் இங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தமிழக அரசு உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஒப்புதல் அளித்த நிலையில இன்று முதல் காலையிலிருந்து சுமார் 3 மணி முதல் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இங்கு வரக்கூடிய கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை வரக்கூடிய பேருந்துகள், அதாவது ஈசிஆர் மார்க்கமாக வரக்கூடிய பேருந்துகளும், பிற மாநிலங்களிலிருந்து வடக்கு மார்க்கமாக இருக்கக்கூடிய வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் இங்கு பயணிகளை லோடிங் அன்லோடிங் ஏற்றுதல் மற்றும் இங்கிருந்து பேருந்துகளை புறப்பட்டு செல்வதற்கான பயணிகள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய எந்த விதமான பேருந்துகளையும் இங்க அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து சிஎம்டி அதிகாரிகளும் காவல்துறை பாதுகாப்போடு இங்கு கண்காணித்து வருகிறார்கள். விதிகளுக்கு மீறி எந்த விதமான தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கு வந்தால் உடனடியாக பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உரிய ரசீது, அதே போல இந்த பிற மாநிலங்கள் வரக்கூடிய பேருந்துகள், வடக்கு இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் வரக்கூடிய பேருந்துகள் உள்ளே நுழைய வேண்டுமானால் அவருடைய அந்த பேருந்தினுடைய பர்மிட், அதே போல அவருடைய வெளியே செல்வதற்கான நுழைவு சீட்டு உட்பட பல்வேறு பொருட்களை காண்பித்துதான் உள்ளே வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் தற்போது வரை போலீசாருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்பட வேண்டும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று மாலை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீண்டும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களுக்கு எங்களுக்கு மீண்டும் இங்கே கோயம்பேடு ஆம்னி பேருந்திலிருந்து பேருந்துகளை இயக்க அனுமதி தர வேண்டும். பெரும்பாலான பேருந்து பயணிகள் கோயம்பேட்டில் இருந்து பயணிக்க தான் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய இன்னலுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் எங்களுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்கான அனுமதி தர வேண்டும் என மாலை நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. தற்போது வரை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்து முழுமையாக கிளாம்பாக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதால் வெறிச்சோடிய நிலையிலே காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வினேஷ்.